வணக்கம். வெல்கம் டு சார்ட் லாஜிக் எக்ஸ்பிளைன்ட். நான் சமீபத்தில் தொடங்கின 50 ட்ரேட் ஸ்விங் சேலஞ்சின் ஒரு பகுதியாக மார்க்கெட்டோட கோர் மெக்கானிக்ஸை பற்றி பேச போகிற ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். மார்க்கெட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர்னா என்ன, மார்க்கெட்டில் எப்படி வியாபாரம் நடக்குது, ஆர்டர்ஸ் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். இதோட பேஸ் கான்செப்ட் நான் சார்ட் லாஜிக் நோட்ஸ்ன்ற வேர்ட் ப்ரெஸ்ஸில் விரிவாக எழுதியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக படிங்க. இந்த முதல் எபிசோடில் நம்ம 3 முக்கியமான விஷயங்களை டீகோட் பண்ண போகிறோம். 1, மார்க்கெட்டில் விளையாடுற நிஜ பிளேயர்ஸ் யார். 2, ஆர்டர்ஸ் மற்றும் லிக்விடிட்டி எப்படி வேலை செய்யுது. 3, நடுவில் எதுக்கு ஒரு புரோக்கர் இருக்காரு. வாங்க ஆரம்பிக்கலாம். மார்க்கெட்டில் மொத்தமாக 2 டீம் தான். ஒன்று பை சைடு, இன்னொன்று செல் சைடு. பை சைட்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற நம்ம எல்லாரும், பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரைக்கும் இதில் வருவாங்க. செல் சைட்னா டீலர்ஸ், புரோக்கர்ஸ். பேரில் செல் இருக்கேன்னு இவங்க வெறும் ஸ்டாக்கை விற்கிறவங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம நினைச்ச நேரத்தில் ட்ரேட் பண்ணுறதுக்கான சிஸ்டம், சர்வீஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது தான் இவங்க வேலை. இவங்க இருந்தால் தான் பை சைட் ஆட்களால் ட்ரேட் பண்ண முடியும். இப்போது ட்ரேடிங் ஆர்டர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டாக் 500 ரூபாய்க்கு வந்தால் மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு கராராக சொல்கிறது லிமிட் ஆர்டர். விலை அந்த லிமிட்டுக்கு வந்தால் மட்டும்தான் ட்ரேட் நடக்கும். ஆனால் இப்போ என்ன ரேட் இருக்கோ அதுக்கே உடனடியாக கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறது மார்க்கெட் ஆர்டர். இதில் லிக்விடிட்டினா என்ன, உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் நோட்டு இருந்தால் அதை யார்கிட்ட கொடுத்தாலும் உடனே வாங்கிக்குவாங்க. லிக்விடிட்டி நல்லா இருக்கிற மார்க்கெட்டில் விலையை ரொம்ப குறைக்காமலே ஈஸியாக வாங்கவும் விற்கவும் முடியும். இந்த ட்ரேடிங் எங்கே நடக்குது? NSE, BSE மாதிரியான ஆர்டர் ட்ரிவன் மார்க்கெட்ஸில் வாங்குறவங்களையும் விற்கிறவங்களையும் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் பண்ணி விட்டுடும். இங்கே விலையை மார்க்கெட் தான் முடிவு பண்ணுது. அப்புறம் எதுக்கு நடுவில் புரோக்கர்ஸ் வரணும்? நீங்கள் டைரெக்டாக போய் NSEலையோ BSEலையோ ஒரு ஆர்டரை போட முடியாது. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிற ஒரு பாலம் தான் இந்த புரோக்கர்ஸ். முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட ட்ரேட் பண்ணும்போது அவர்கிட்ட நிஜமாவே காசு இருக்கான்னு பார்க்குறது, அதாவது கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட்டை கேரண்டியாக செய்கிறது இவங்க தான். ஒரு பயம் இல்லாமல் மார்க்கெட் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு காரணமே இவங்க தான். மார்க்கெட்டோட பேசிக்ஸ் இது தான். அடுத்த பார்ட்டில் ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். லிங்க்கில் இருக்க என்னோட பிளாகை படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.